பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் உபாகம் 28 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 1. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், சகல ஜாதி, பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, நீங்கள் நம்புறீங்களோ, ஏசப்பா நிச்சயமாகவே இந்த வருஷம் உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்கள் செய்கிற வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் செய்கிற பிஸ்னஸை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். இந்த வேத பகுதியில் பார்க்கும் போது ஏசப்பா உங்களுக்கு வாக்கு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு நீங்கள் சொல்கிறீங்களா, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நான் எதை செஞ்சாலும் தோல்வி அடைகிறேன், என் வாழ்க்கையில் சாபமாக இருக்குது, நான் எதை செய்தாலும் அதில் ஒரு விரக்தி காணுதுன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா சொல்கிற ஆலோசனைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லுகிறது, இன்று நான் உதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு என்ன இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறாரோ அவருடைய வார்த்தையின்படி வாழ உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களோ, அவருடைய வார்த்தையின்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்களோ, ஏசப்பா சொல்கிறா, பூமியின் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலியமாக தான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்கள் மூலியமாக தான் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ், உங்கள் ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். யாரெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி வாழ, ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி நடக்க உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்ந்திருக்கலாம், ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருந்திருக்கலாம், ஏதோ கடமைக்காக கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியமங்களை நீங்கள் கை கொண்டு நடக்கும் போது, ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழும் போது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலியமாக தான் ஆசீர்வாதங்க, எந்த சந்தேகமும் இல்லை. யாரெல்லாம் ஏசப்பா வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பாவுடைய சமூகத்தை உங்களை தாழ்த்துங்க. ஏசப்பா உம்முடைய வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குற. ஒருவேளை ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தால் ஏசப்பாவுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் வாக்கு கொடுத்திரப்பா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வாக்கு கொடுக்கிறவர், நீ வாக்கு மாறாத தேவனப்பா. ஒருவேளை ஏசப்பா இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறாதபடிக்கு எங்களுடைய பாவங்கள் தடையாக இருக்கலாம், எங்கள் குறைகள் தடையாக இருக்கலப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நடக்காத காரியங்கள் தயவாய் மன்னித்தப்பா. இந்த நாள்லேருந்தப்பா உம்முடைய வார்த்தையின்படி வாழ, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குறப்பா. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நேராக உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறாதபடி காணப்படுற எல்லா தடைகள் எடுத்து போட்டப்பா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுன்ற வார்த்தையின்படி அப்பா இந்த பூமியில் என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கைக்கு எல்லா பற்றாக்குறைகள் நீங்கட்டப்பா, தரித்திரங்கள் நீங்கட்டப்பா, உயர்த்தி நீர் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.